Asnar. I have completed diploma of computer engineering. Currently, I have overall 9 years experience. So currently, I am working as a store supervisor. I am very happy to work with them. And I was working in Qatar based 5 years as a storekeeper. So today I want to apply World Skill Council regarding as a store supervisor job. Thank you. சாகருங்கப்பா சாகர் என்ன இது இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாக்லாம் அப்படியே இருக்குது, மூட்டை அப்படி அரிசி மூட்டை எப்படி இருக்குது, எக் மூட்டை எப்படி இருக்குது, பாக்ஸ் கீழே வச்சுருக்கீங்க. நல்லா ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியாதுங்களா? இப்போ வந்து சார் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இல்லை அங்கே போய்ட்டு கிளியர் பண்ணுறோம். இந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சுருக்கீங்க, ஃப்ரீசர் மேலே வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ப்ரெட்டோட ரேக் இருக்குது, ப்ரெட்டு ரேக்கில் வைக்கணும். அதான் சார் அதான் சார் கிளியர் பண்ணி சார். இந்த ஸ்டூல்லாம் இப்படி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணி மேலே ஏறி அடுக்கிறது எடுக்கிறது ஜாமான் எடுக்கிறது இதெல்லாம் கரெக்டாக பிராண்டடாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் கரெக்டாக சார். எல்லாமே பிராண்டட் அந்தந்த கம்பெனி நேரம் எல்லாமே அப்படி நிறையா வச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலைஞ்சு போயிருக்குது. இல்லை சார் அது இப்போ கஸ்டமர் எடுத்து அந்த மாதிரி வச்சு போகிறோம் சார். நம்ம எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து இது இப்படி கலைஞ்சி இருக்குது. இது கொஞ்சம் ஆளை வச்சு நம்ம இது பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க. இதை கரெக்டாக காலையிலே வந்து எல்லாம் நீட்டாக அரேஞ்சாக இருக்கணும். இது கஸ்டமர் வந்து பார்த்துட்டு போனால் கூட ஒரு ஆள் பின்னாடி வந்து பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லை அது வந்து நம்ம பண்ணுறது தான். கஸ்டமர் வந்தோடனே இதை தூக்கி இதில் வச்சுருவாங்க. நம்ம எவ்ரி 1 ஹவருக்கு வந்து ரெடி பண்ணுவோம் சார். சரி, ஓகே. இந்த பாக்கெட்லாம் எண்ணெய் பாக்கெட்லாம் வந்து பார்த்து பண்ணுங்க. நான் எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த எக்ஸ்பைரிலாம் செக் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக எக்ஸ்பைரி டேட் நல்லா எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது. இது எல்லாமே இந்த டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிங்களா? டெம்பரேச்சர் எவ்வளோ செக் பண்ணிங்களா? ஃபுல்லாக கரெக்டாக பார்த்தீங்களா? அதாவது இது கூலிங் ஏற்ற மாதிரி இருக்குது சார். இந்த இதெல்லாம் கீழே வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஏன் கீழே வச்சுருக்கீங்க? இதை சார் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாக் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். பழசு ரெடி பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு வித்தியாசமாக சைடில் எங்கே வச்சுருக்கீங்க. இன்னொரு பிராண்டு இன்னொரு பிராண்டு இல்லை சார். இந்த பிராண்டே கரெக்டாக வைக்கணும். இந்த லைனில் வந்து ஒன்று தான் சார் இருக்குது. இந்த இதில் எல்லாம் முடிச்சு இந்த இதில் நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டோரில் இருக்குது ஸ்டாக்கு இப்போ எடுத்து வந்து வைக்கணும். இதெல்லாம் தனியாக வைங்க, ஆவியில் தனியாக வைங்க, இது தனியாக வைங்க. இதெல்லாம் செக் பண்ணிங்களா? எண்ணெயெல்லாம் செக் பண்ணிங்களா? எண்ணெயோட எக்ஸ்பைரேட்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் செக் பண்ணிங்களா? இந்த செக் பண்ணி இதெல்லாம் வந்து ஜாஸ்தி இதெல்லாம் கரெக்டாக பார்த்து சேஃப்டியாக வச்சுங்க. இதை மிக்ஸ் ஆகக்கூடாது. இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஓரமாக இருக்கணும். இதெல்லாம் கஸ்டமர் வர இடத்துல வைக்கக்கூடாது. இதெல்லாம் குழந்தைங்க ஐட்டம். இதெல்லாம் எப்படி செக் பண்ணிங்களா? டேட்லாம் பார்த்தீங்களா? எக்ஸ்பைரிலாம் பார்த்தீங்களா? இதை எல்லாம் டேட் உள்ளதான் சார். டேட் உள்ளதான் சார். இல்லைன்னா நம்ம எடுத்துருவோம். நீங்கள் கை காட்டி மட்டும் இந்த காஃபி பவுடர்லாம் செக் பண்ணிங்களா? இதெல்லாம் கரெக்டாக அது பார்க்குறது தானே. இது எவ்வளோ போகுது, எவ்வளோ வருது, ஸ்டாக் எவ்வளோ போகுது, ஸ்டாக்கில் இருக்குங்களா? ஸ்டாக்லாம் இருக்குங்களா? இந்த காஃபி பவுடர்லாம் இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வைக்காதுங்க, கீழே விழுந்துடும். இதெல்லாம் இந்த பாக்ஸ் இதெல்லாம் மேலே இருக்குது. அது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இருக்குது அதோட ப்ரொடக்டை இது தேவைன்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் செக் பண்ணுங்க. எக்ஸ்பைரி பார்த்தீங்களா? இதெல்லாம் ஸ்டாக் மூவ்மெண்ட் இருக்குது. ஸ்டாக்லாம் போகுது. இது ஸ்டாக் மூவ்மெண்ட் போயிட்டு கரெக்டாக டெய்லி காலைல எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லாம் இதெல்லாம் மூட்டை வந்துட்டு கீழே எதனா ரேக் எதனா வச்சு செல்ஃப் வச்சு இது பண்ணி பாருங்கள். இதை பாக்ஸில் வச்சு இது மாதிரிலாம் கீழே வைக்காதீங்க. சரி. இதெல்லாம் பேபியோட ப்ராடக்ட் ஆச்சு. இதெல்லாம் இதை செக் பண்ணுறீங்களா? ஸ்டாக் டீட்லாம் செக் பண்ணிங்க. இதில் டேமேஜ் பீஸ் எதனா இருக்குதா? இல்லை டெய்லி செக் செக் பண்ணுறீங்களா? டேமேஜ் பீஸ்லாம் செக் பண்ணுறீங்களா? ஏன்னா பேபி ஐட்டம் ப்ராடக்ட் பார்த்து இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாக்லாம் செக் பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம இது வந்து செக் பண்ணிடுறோம். பவுடர் இந்த பவுடர்லாம் வந்துட்டுலாம் பார்த்துங்க. அதெல்லாம் எல்லாம் செக் பண்ணிடுறோம் சார். இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்லாம் வந்து டேமேஜ் இருக்கா, லீக்கேஜ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை சார் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணிட்டு தான் சார் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து தான் சார் இருக்குது. ஸ்டாக்லாம் டெய்லி செக் பண்ணுறீங்களா? எவ்வளோ ஸ்டாக் இருக்குது என்ன செக் பண்ணுறீங்களா? டேமேஜ் பீஸ்லாம் எடுத்துருங்க. இங்கேருந்து டேமேஜ் பீஸ்லாம் வச்சுருக்காதீங்க. கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் வந்து ஃபுட் ஐட்டம்னு சேர்க்காதீங்க. இதெல்லாம் செக் பண்ணுறீங்களா? மேலெல்லாம் கரெக்டாக
சேஃப்டியாக எல்லாம் இருக்குது பாக்ஸ் எல்லாம் வந்து புது ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து ஸ்டாக்லாம் வந்து மேலே தானே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க இதெல்லாம் சரி லேடர் வச்சு தானே மேலே ஏறுறீங்க சேஃப்டியாக இது மேலே ஓகே இதெல்லாம் பார்த்துங்க கொஞ்சம் நீட்டாக வச்சுங்க இதெல்லாம் எல்லாம் இதாக இருக்குது அப்புறம் பார்த்துங்க சேஃப்டியாக பாருங்கள் கரண்ட் இந்த மாதிரிலாம் கேபிளாக போகுது டெய்லி இதில் அப்டேட் பண்ணுறீங்களா நீங்கள் எல்லாமே வர ப்ரொடக்ஷன் இந்த அவுட் எல்லாமே எல்லாம் அப்டேட் பண்ணுறீங்களா அதை பார்த்து நம்ம ஸ்டாக் ஆர்டர் பண்ணுறது. சரி டெய்லி ஸ்டாக் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா அதில் என்ன வருது என்ன போகுதுன்னு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கீங்களா இது வந்துடும் சார் எல்லாம் ஸ்டாக் பார்த்து நம்ம இப்போ ஆர்டர் பண்ணுறோம்.